ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது H1B விசா. H1B விசானா என்னென்னா, எத்தனையோ எண்ணற்ற இளைஞர்களுக்கு அமெரிக்கா போயிட்டு நம்ம ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணுன்றது ஒரு கனவாகவே இருக்கும். இதனால தான் ஐஐடியில் கஷ்டப்பட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு நல்ல ஜாப்புக்கு வேலைக்கு போகிறாங்க. அப்படி போகிற சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கெல்லாம் நம்ம ட்ரம்ப் அவர்கள் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். ஆமாங்க, ஃபஸ்ட்டெல்லாம் H1B விசா 1.5 லட்சமாக இருந்தது. அதாவது அவங்களுக்கு இப்போ விசா எப்படி அடிப்படையில் வழங்குவாங்கன்னா, அந்த நிறுவனத்துக்கு இப்போ மைக்ரோசாஃப்ட்டோ, கூகுளோ, அமேசானோ இல்லை ஆப்பிளோ இந்த மாதிரி நிறுவனத்துக்கு நம்ம இளைஞர்கள் வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களோட விசாவை அவங்களோட கம்பெனியே பே பண்ணிடும். அதாவது அந்த 1.5 லட்சம் ரூபாவா பிஃபோர் இருந்துச்சு, அந்த காசை அவங்க கம்பெனியை கொடுத்து இவங்களை எடுத்துரும். இவங்களுக்கு இந்த நாட்டோட குடியுரிமை, அதாவது அமெரிக்காவோட குடியுரிமை கிடைக்கிற வரைக்கும் அந்த விசாவை அந்த கம்பெனி தான் கொடுத்துட்ருக்கோம். அப்படி இருந்த விலை 1.5 லட்சமாக இருந்துச்சு. இன்றைக்கி ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்திய வாழ், அதாவது இந்தியா நாட்டில் பிறந்து இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு 88 லட்சம் ஆக்கியிருக்காரு. பாருங்கள் எத்தனை சதவீதம் கூட்டியிருக்காங்க. அதாவது நம்மளோட மக்கள்கள் 70% மேலே அமெரிக்காவில் வேலை பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் அந்த கம்பெனி எப்படி இப்படி ஆஃபர் பண்ணோம். அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கே அந்த கம்பெனி கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு 1 கோடி ரூபாய்க்கு மேலே போகுது. ஆமாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு போட்டு எடுப்பாங்க. அதாவது H1B விசான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குடியுரிமை கிடைக்கிற வரைக்கும். இவங்களுக்கு குடியுரிமை கிடைச்ச உடனே, க்ரீன் கார்டு கிடைச்ச உடனே அவங்களுக்கு தனியாக வீடு எடுத்துகிட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த விசா பிரச்சனைலாம் இருக்காது. ஆனால் இன்றைக்கி இங்கிறது எண்ணற்ற இளைஞர்கள் கனவோட ஒரு கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள இந்த 88 லட்ச ரூபா கொடுத்து அந்த கம்பெனி எப்படி ஆஃபர் பண்ணோம். சரி, ஆல்ரெடி H1B விசாவில் இருந்தாங்களே, அவங்களோட நிலைமை என்னென்னு பார்த்தீங்களா? இன்றைக்கி காலையில், அதாவது 2021 செப்டம்பர் இந்த நேரத்தில் இன்றைக்கி காலையில் 9:30 மணி அளவில் எல்லா இந்தியர்களில் அதாவது அமெரிக்கா விட்டு வெளிநாடு, அதாவது இந்தியாவுக்கு வந்தவங்க எல்லாருமே ரிட்டன் அமெரிக்காவுக்குள்ளே என்ட்ரி ஆகணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கும் அந்த 88 லட்சத்தை அந்த கம்பெனி பே பண்ணணும்னு ட்ரம்ப் அதிரடியாக முடிவெடுத்திருக்காரு. இதனால் அவசரமாக நம்ம நாட்டிலேருந்து அந்த நாட்டிலேருந்து இங்கே வந்தவங்க எல்லாம் சொந்த நாட்டு திரும்பினவங்கெல்லாம் அங்கேயே ரிட்டன் கிளம்புறாங்க. பாருங்கள், அவசரமாக ஓடுறதுனால ஃப்ளைட் டிக்கெட்டு அமெரிக்காவுக்கு போனால் 40,000 50,000 ஃப்ளைட் டிக்கெட் இருக்கும். இன்றைக்கி 80,000 90,000 கொடுத்து அவசரமாக போகிறாங்க. இதனால் என்ன கஷ்டத்தை நம்மளுக்கு அமெரிக்கா இந்தியாவுக்கு போட்டாலும் சரி, இளைஞர்களோட கனவை வீணடித்தாலும் சரி, ஆனால் ஒன்று மட்டும் முறியடிக்க முடியாது, நம்மளோட திறமையான இளைஞர்கள். ஆமாங்க, இவ்வளோ திறமையாக இருக்க போய் தானே அந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் நம்ம இந்திய இளைஞர்களை வேலைக்கு எடுக்கிறாங்க. அப்படி இவங்க எடுக்கும் போது இவ்வளோ டஃப் கொடுத்தாங்கன்னா அந்த கம்பெனிஸும் இந்திய இளைஞர்களை எடுக்காது. அப்போ இந்த இளைஞர்களோட ஆக்கப்பூர்வமான அறிவு நம்ம நாட்டுக்குள்ளே செயல்படும். இதனால் யாருக்கு யூஸ்? நம்ம நாட்டுக்கு தான் யூஸ். இப்படி தான் சொல்லி மனசை தேத்திக்கணும். நம்ம நாட்டுக்கும் ஒரு வகையில் யூஸ் ஆகுதுல்ல. ஸோ இதை மாதிரி வீடியோஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.